லைக் சில்க்ஸ் தான் மாதிரி பண்ணேன், லைக் அவங்கள மாதிரி இருக்கு, நெக்ஸ்ட் அவங்கள பார்த்து நெக்ஸ்ட் உங்களை பார்த்து நாங்கள் வந்து அந்த கண்ணை பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிருக்கோம் அப்படி சொன்னாங்க. சாங்குக்கு ப்ராம்ப்ட் பண்ண ஒரே சாங் அது மட்டும் தாங்க. ஓகே, ப்ராம்ப்ட் பண்ணாங்க, அந்த வேர்ட்ஸ் எனக்கு வரல. ஸோ பாடணும்னா லிப்சிங்க் எல்லாம் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்பெஷல் நம்ம சாங்ஸ் பண்றதுக்காக அப்ரோச் வந்தது அவங்களுக்கு? எனக்கு வரல, வந்தாலும் நான் அப்படி ஐட்டம் சாங் மட்டும் அப்படி பண்ண மாட்டேன். ஓகே, பரமசிவன் ஃபாத்திமா ஆர் மார்கன்? மார்கன். மார்கன். பரமசிவன் ஃபாத்திமா டீம் பாத்துக்கோங்க. இல்ல இல்ல கதை கேட்க மாட்டேன், என்ன ரோல் கேட்க மாட்டேன், நடிச்சிரும் அப்படின்னா எந்த டைரக்டர் எந்த ஹீரோ? வெற்றிமாறன் சார், ஓகே, பாரஞ்சித் சார், இவங்க 2 பேரும் பண்ணா நான் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டீங்க, கூப்பிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி போயிடுவேன். நீங்க பாப்பீங்களா ஆக்சுவலா உங்களுடைய போட்டோ ஷூட்ல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் நான் பார்ப்பேன். எனக்கு எதுவும் வந்து வல்கரா இது வந்தது இல்ல. என்ன நார்மலா ஹாட் போடுவாங்க, செக்ஸி போடுவாங்க, அவ்வளவுதான். மத்தபடி தப்பா எதுவும் எனக்கு வந்தது இல்ல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணேன், அதுல ஹீரோ வந்து ரொம்ப வெள்ளையா இருப்பாரு. நெக்ஸ்ட் ஒரு படத்துக்கு போகும்போது அங்கேயும் அவ்வளவுதான், ஹீரோ வந்து வெள்ளையா இருக்கான்னு சொல்லி எனக்கு வேணாம்னு சொன்னாங்க. ஓகே, அவங்க வெள்ளையா ஏன் தப்பா அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. அது ஒரு டிப்ரெஷன் போய். அண்ட் நீங்க சொல்லியிருந்தீங்க எனக்கு டான்ஸ்ல செம இன்ட்ரெஸ்ட், டான்ஸ் சொல்லிட்டு. ஸோ ரெட் கலர் ட்ரெஸ் வேற வந்து போட்டு வந்துருக்கீங்க. உங்களுக்கு டக்குன்னு மோனிகா பெல்லுச்சி தான் ஞாபகம் வருது. ஸோ அப்படியே ஒரு 2 ஸ்டெப் மட்டும் போட்டிங்கன்னா நம்மளுடைய வியூஸ் ஆப். ஆமா, வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு புது பொண்ணு தமிழ் சினிமாவில் அறிமுகமாகறாங்க. பேக் டு பேக் 2 படங்கள். ஒன்று பரமசிவன் ஃபாத்திமா, இன்னொன்று வந்து மார்கன். ஜூன் 6 அண்ட் ஜூன் 27 பேக் டு பேக் ரிலீஸ். ஸோ அந்த ஜெர்னி எப்படி, நீங்கள் உடனே இதானதா இல்லை எப்படி, எவ்வளோ நாளாக ஆக்டிங் ட்ரை பண்ணுறீங்க, அதை பற்றி பேச முடியுமா? கன்னடாவில் ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். டிகிரி படிக்கும் போதே நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு படமும் பண்ணியிருக்கேன், பெருசாக போகலை. அப்புறம் எனக்கு அங்கே வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் சரியாக நல்லா வரல. தென் நான் கொஞ்சம் கேப் கழிச்சு சென்னைக்கு வந்த புதுசுலேயே நான் வந்து 3 படம் சைன் பண்ணேன். வந்த உடனே 3 படம். ஓகே, 2 ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்னொன்று வரப்போகுது, ஆகஸ்ட்ல வரும். அது வந்து நியூ டீம் தான், ஃபர்ஸ்ட் சைன் பண்ண படம் தான் அது. தென் மார்கன், தென் பரமசிவன் ஃபாத்திமா நான் சைன் பண்ணது. பட் ஆனா அப்படியே உல்டாவா ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பரமசிவன் ஃபாத்திமா, செகண்ட் இது, தேர்ட் அது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். யா ஓகே, நைஸ். ஓகே, क्वेश्चंस நிறைய இருக்கு கேட்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு திஸ் ஆர் தட் செக்மெண்ட் மட்டும் போயிடலாம். ஓகேங்களா? திஸ் ஆர் தட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பரமசிவன் ஃபாத்திமா ஆர் மார்கன்? மார்கன். ஒய்? அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட். நான் டிஃப்ரெண்டா ஒன்று பண்ணியிருக்கேன், சேலஞ்சிங்கா ஒன்று பண்ணியிருக்கேன் போது ஃபர்ஸ்ட் எனக்கு எப்பவுமே அதுதான். ஓகே, இது பரமசிவன் மட்டும் இல்லை, இன்னும் ஃபியூச்சர்ல நான் பண்ணா கூட இதுக்கு ஈக்குவலாக நான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் ஆகட்டும், அந்த கேரக்டர்ஸ் ஆகட்டும். ஸோ எனக்கு மார்கன் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஜெனிஃபர் டீச்சர் ஆர் வெனிலா? எப்படியும் எங்களுக்கு ஆன்சர் தெரியும், பட் இருந்தாலும் அது வச்சிருக்கேன், கேட்டுதான் ஆகணும். வெனிலா. ஓகே, வெனிலா ஆர் மேகா, அதுக்குள்ளே 2 கேரக்டர். ஆமா, வெனிலா, மேகா. ஸோ மேகா. வெனிலா ஆர் மேகானா மேகா. ஓகே, வெனிலா ஆர் ஜெனிஃபர் டீச்சர்னா வெனிலாவா? வெனிலா. ஓகே, விமல் சார், விஜய் ஆண்டனி சார்? விஜய் ஆண்டனி சார், ஆஃப் கோர்ஸ். ஒய்? அவர் தான் எனக்கு அந்த படத்தோடைய வாய்ப்பு வாங்கி கொடுத்தது. அவர் தான் என்னை நம்பி ஒரு இவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு ரோல் கொடுத்தது அவர் தான். ஸோ அஃப்கோர்ஸ் விஜய் ஆண்டனி சார். ஓகே, எஸ்ஐகி சரவணன் ஆர் லியோ ஜான் பால்? லியோ ஜான் பால். இது மட்டும் பரமசிவன் ஃபாத்திமா டீம் பாத்துக்கோங்க. இல்ல லியோ சார் எப்படி சொல்ற, ரொம்ப நாள் டிராவல் பண்ணிருக்கேன் லியோ சார் கூட. இசக்கி சாரும் ஸ்வீட் தான், ஆனா 25 டேஸ்ல முடிஞ்ச ஒரு படம் தான் அது, அப்படி ஒரே ஷெட்யூல்ல. பட் லியோ சார் வந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட டச்ல பேசுவாரு. ஏன்னாச்சும் நான் ஃபீல் பண்ணனா இது பண்ணுவார். ஒரு குட் ஒரு ஃபாதர் மாதிரி வச்சுக்கோங்களேன், அவங்களும் அண்ணா மாதிரி அவர், அந்த மாதிரி. ஓகே, இதுக்கான பரமசிவன் ஃபாத்திமா அவங்களோட டீம் ஆன்சர் தான் நினைக்கிறேன். ஓகே, சாயா தேவி ஆர் பிரிகிடா? ஐயோ, இது ரொம்ப கஷ்டம். சொல்லி ஆகணுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லும்போது டக்குன்னு சொல்லிட்டீங்க, எதுக்கு? 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பட் இப்போ வரைக்கும் டச்ல இருக்கிறது பிரிகிடா தான். பிரிகிடா. என்ன எல்லாம் இந்த பக்கமே வருது. ஆனந்த்ராஜ் சார் வந்து ஒரு படத்துல சொல்லுவார், தோத்துட்டே இருக்கியாடா அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது பரமசிவன் ஃபாத்திமா படத்துல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏன் அவ்வளவு காண்ட அந்த டீம் மேல எனக்கு சொல்லுங்க. காண்டெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன வருத்தம் மனஸ்தாபம் இருக்குதா அந்த படத்துல. ஆமா, இருக்கு. ஏன், என்னாச்சு? அவங்க பாவம், அவங்க சொன்ன கதை ஒண்ணு, பட் அவங்களால எடுக்க முடியல அங்க போயிட்டு. அப்புறம் லொகேஷன் பிரச்சனை, மழை வந்து நின்றது வேற அங்க. ஸோ அவங்க சொன்னது எடுக்க முடியல. பட் ஓகே, அது ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்துச்சு. பட் ஓகே, ஃபைனலி ஐம் ஹாப்பி வித் தட் மூவி. அந்த சாங் வந்து கொஞ்சம் நல்லா போச்சு, அதனால எனக்கு அது ஓகே தான். கோவெல்லாம் கிடையாது. சரி, உங்க சைட்ல இருந்து நீங்க மார்கன், வெண்ணிலா, மேகா அந்த 2 கேரக்டர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா பசங்க மூலமா, நீங்க பசங்க கிட்ட நீங்க ரீச் ஆனது வந்து பாத்தீங்கன்னா பரமசிவன் ஃபாத்திமா அந்த சாங், என்
என் விரதங்கள். விரதங்கள் அந்த சாங் மூலமா தான் நீங்க பெரிய ரீச் ஆனீங்க. சோ அத பத்தி சொல்லுங்களேன். அத பத்தி அது வந்து 2 ஹவர்ஸ் எடுத்த ஒரு சாங். 2 hours. 2 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் 4 டேக்ஸ். 4 டேக்ஸ். ஒரே டேக்ல ஃபுல் சாங் முடிச்சு. சாங்குக்கு ப்ராம்ப்ட் பண்ண ஒரே சாங் அது மட்டும் தாங்க. ஓகே. ப்ராம்ப்ட் பண்ணாங்க, அந்த வேர்ட்ஸ் எனக்கு வரல. ஸோ பாடணும்னா லிப்சிங்க் எல்லாம் இருக்கணும். அதுக்கு வந்து லீலா மாஸ்டர் வந்து ப்ராம்ப்ட் பண்ணாங்க, எனக்கு ஒரு லைன்ஸ்க்கு ப்ராம்ப்ட் பண்ணி 4 டேக்ஸ் எடுத்தாங்க கரெக்டா. வைடு, மூமெண்ட், க்ளோஸ், அப்புறம் லோ ஆங்கிள் வச்சாங்க. இவ்வளவுதான் 4 டேக்ஸ்ல முடிச்ச ஒரு பாட்டு தான் அது. ஓகே. எப்படி வைட் எடுக்கும்போது ஃபுல் டேக் ஒரு ஸ்டார்டிங் டு எண்ட் ஒரே வைட்ல. யா. ஓகே. எவ்வளவு ரியல்ஸ் எல்லாம் எடுக்க பண்ணவே இல்ல. ஆக்சுவலி நான் டான்சர்ன்றதுனால ஒரு ஹூக் ஸ்டெப் மட்டும் கத்து கொடுத்தாங்க லீலா மாஸ்டர். மிச்சதெல்லாம் நானும் அப்படியே ஓனா இது சும்மா பண்ணதுதான். அது சும்மா ஏதோ பண்ணுங்க ஃப்ளோல போயிடலாம்னு சொல்லி பண்ணதுதான். நோ கோரியோ நத்திங். இல்ல டான்ஸ் ஓகே, பேசிக்கா டான்சஸ் ஈஸியா வந்துருச்சு, எல்லாம் ஓகே. ப்ராம்ப்டும் பண்ணாங்க, ஓகே டன். பட் அவ்வளோ ஒரு க்ரௌட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஷையா ஃபீல் பண்ணலையே? கொஞ்சம் சாங் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டேக் மட்டும் இந்த ஷாட்ல எடுத்தாங்கல்ல, ஒரு வீர சமர்சன் நின்று இருப்பாரு, அங்கிருந்து ஒரு ஷாட் வச்சாங்க. அது மட்டும் கொஞ்சம் வெக்கமா இருந்துச்சு. ஆனா அங்க இருக்கிற ஆடியன்ஸ் வந்து உண்மையாலுமே ரசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து கிளாப் எல்லாம் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஒரு டேக் அப்புறம். ஸோ ஓகே, நம்ம இது வந்துடும்ல, ஜோஷ் வந்துடும்ல. ஸோ அப்படியே பண்ணதான் அது. ஓகே. பிஃபோராகவே சொல்லியிருந்தாங்களா ஷிஷ்விதா நீங்க இந்த மாதிரி ரோல் பண்றீங்க ஜெனிஃபர் டீச்சர்னு சொல்லிட்டு? டீச்சர் ரோல் தான், பட் ஆனா இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு? ஆமா. ஆனா சாங் வந்து ஆக்சுவலி நான் வந்ததுக்கு அப்புறம் தான் பிளான் பண்ணது, இந்த சாங் எனக்கு பண்ணணும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் வந்து சாங் சும்மா ஒரு சாங் வைக்கணும், இவங்க வந்து கூட்டு போற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணாங்க. நான் டான்சர்னு சொன்னதுனால ஓகே இந்த பொண்ணை ஆட வச்சிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணது தான் அது. சொல்லிட்டாங்க 2 டேஸ் முன்னாடி தான் சொன்னாங்க. ஏன்னா அப்பதான் என்ன கேஸ்டே பண்ணாங்க அந்த படத்துக்கு. ஸோ 2 டேஸ்க்கு உடனே we went to திண்டுக்கல். அப்படி போனதுதான். 2 டேஸ்ல அப்படியே முடிச்சு 3rd டே ஷூட் தான் அந்த சாங் எனக்கு. ஓகே. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஷோ ஏதாவது ஒரு கல்யாணத்துல பண்ணா கண்டிப்பா மாப்பிள்ளைக்கு அந்த இதுலயே பாத்துட்டோம். பட் மாப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு அதுலயே நாங்க பாத்துருக்கோம். இது ரியல் லைஃப்ல நடந்தா வேற மாதிரி ஆயிடும். கல்யாணம் அன்னைக்கே டிவோர்ஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அவங்கள போடணும் தான் கூட்டிட்டு போனது, அந்த மாதிரி பண்ணது. ஓகே. அந்த மாதிரி சோ எக்ஸ்பிரஷன்ஸ் பயங்கரமா இருக்கும். எக்ஸ்பிரஷன்ஸ் சோ அது டைரக்டர் கொடுத்த இன்புட்ஸா இருக்கலாம், பட் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் இல்லையா? சோ யாரை நம்ம வந்து காப்பி பண்ண போறோம், இல்ல யார்கிட்ட இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த மாதிரி பண்ண போறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? சோ அத பத்தி சொல்லுங்க. இல்ல அவங்களே சொல்லிட்டாங்க, வந்து கண்ணுல தான் காட்டணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா முறைக்கணும், நீ உனக்குள்ள இந்த பேய் இருக்குன்னு நீ காட்டணும், பிளஸ் ரொமான்ஸ் இருக்கணும். முறைச்சுக்கிட்டே நீ ரொமான்ஸ் காட்டணும்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. என்ன முறைச்சுக்கிட்டே ரொமான்ஸ் காட்டணும்னா ஓகே டான்ஸ்ல மட்டும் தான் நம்ம ரொமான்ஸ் காட்ட முடியும். கண்ணில் வந்து முறைக்கணும்னு சொல்லிட்டாங்க. கண்ணில் வந்து நீ கொஞ்சம் சுருக்குனா கூட அது கிளாமர் பாட்டு மாதிரி ஆயிடும். நீ வந்து முறைச்சிக்கிட்டே ஒரு டான்ஸ் ஆடணும்னு சொன்னாங்க. சில்க் ஸ்மிதா மாதிரி கண்ணிலே எல்லாத்தையும் காட்டணும்னு சொன்னாங்க. எப்படி கண்ணில் காட்டுறது? அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளு, எப்படி அவங்கள மாதிரி நம்ம பண்ண முடிச்சு? ஏதோ சும்மா ட்ரை பண்ணதான் அது. அப்படி ஓகே, தே ஆர் ஹாப்பி வித் தட். ஓகே. ஆனா ஃபைனல் அவுட்புட் அப்ப சொன்னாங்களா சில்க் ஸ்மிதா மாதிரி பண்ண சொன்னோம் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா? எங்க சார் சொன்னாரு, சுகுமார் சார் சொன்னாரு, இந்த ஒரு பாட்டு போதும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் படம் முடிச்சு வந்த அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க. அங்க வந்து ஒரு ப்ரெஷ் ஷோ வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரெஷ் ஷோ வைக்கும் போது அங்க எல்லாமே வந்து என்கிட்ட சொன்னது அப்படிதான். லைக் சில்க் ஸ்மிதா மாதிரி பண்ணேன், லைக் அவங்கள மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் அவங்கள பார்த்து அவங்களுக்கு அடுத்து எப்படி சொல்றது, அவங்கள விட்டா நெக்ஸ்ட் உங்களை பார்த்து நாங்க வந்து அந்த கண்ணை பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிருக்கோம் அப்படி சொன்னாங்க. சில்க் ஸ்மிதா வந்து நாங்க யாருமே மேட்ச் பண்ண முடியாது இல்ல. அந்த ஃபீல் வந்துச்சாங்க. அந்த டஸ்கி ஸ்கின் டோன், அந்த கண்ணு கொஞ்சம் அவங்க ரிசம்பிள்ஸ் கொஞ்சம் இருக்கும்ல, அதனால அப்படி சொன்னாங்க. அவ்வளவுதான். அவங்க அளவுக்குலாம் நம்ம மேட்ச் பண்ண முடியாது, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது. ஓகே. பரமசிவன் ஃபாத்திமால அந்த சாங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்பெஷல் நம்பர் சாங்ஸ் பண்றதுக்காக அப்ரோச் வந்தது அவங்களுக்கு வரல. வந்தாலும் நான் அப்படி ஐட்டம் சாங் மட்டும் அப்படி பண்ண மாட்டேன். கதைக்குள்ள நான் ஒரு கேரி ஆன் ஆகி அதுக்காக ஒண்ணு பண்றது ஓகே. எனக்கு தனியா இப்போதைக்கு எனக்கு ஒரே ஒரு சாங் மட்டும்னா இப்போதைக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஃபியூச்சர்ல பண்ணுவீங்களா? தெரியல. ஓகே. அண்ட் கமிங் பேக் டு மார்கன். சோ வெனிலா, மேகா 2 கேரக்டர் சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஓகே, பரமசிவன் ஃபாத்திமால பார்த்துட்டோம், உடனே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, இதுல என்ன பண்ணிருக்க போறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது பயங்கர ஒரு சர்ப்ரைஸ். படமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு புது அட்டம்ப்ட்ல இருந்தது. சோ அத பத்தி சொல்லுங்க, அந்த ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? வெண்ணிலா வந்துட்டு அதுவும் உனக்கு ஒரு நைட்ல ஆனதுதான். ஒரு நைட்ல ஈவினிங் சார் வந்து விஜயண்டசன் கால் பண்ணிட்டு ஒரு போட்டோ செல்ஃபி எடுத்து அனுப்புங்க வித்தவுட் மேக்கப், நீங்க வந்து ஷூட் பண்ணதெல்லாம் வேணா அப்படியே எடுத்து அனுப்ப சொன்னாங்க. தென் அப்படியே போன்ல எடுத்து அப்படியே அனுப்புனது தான். நெக்ஸ்ட் டே வந்து லியோ சார் எனக்கு கால் பண்ணாரு. ஸோ ஆஃபீஸ்க்கு வர முடியுமா, சார் நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. நான் அப்போ நினைச்சேன் ஏதோ வேற ஏதோ விஜய் டீசர் படம் எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு படம் சொல்லிட்டாரு. ஓகே போய் பார்க்கலான்னு போய் பார்க்கும்போது அவங்க ஸ்டோரி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலி அந்த கதை ரொம்ப ரொம்ப கனெக்டிவாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு இந்த கதை. இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் சொல்ல மாட்டாங்களான்னு நாங்கள் எல்லாம் ஏங்கிருக்கோம்.
ஓகே நல்லா இருக்கு சார், நெகட்டிவா போதும் பாசிட்டிவா போதும் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னது. நான் நெகட்டிவ் தான் சொன்னாங்க, பரவாயில்ல நான் பண்றேன், இந்த ஸ்டார்டிங்ல இப்பதான் கேட்ட ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நெகட்டிவ் ஃபர்ஸ்டே பண்ணிட்டா எல்லாருமே நெகட்டிவா கூப்பிட்டுருவாங்க, ஸோ ஹீரோயின் போட மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. பட் ஓகே நம்ம வந்து தாண்டி போகலாம் அதெல்லாமே அப்படின்னு சொல்லி நினைச்சேன். சினிமா அப்படின்னு பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஹீரோயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க ஃபேரா இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ டஸ்கி ஸ்கின்ல ஒருத்தவங்க வந்து ஹீரோயின் ட்ரை பண்றாங்க, இல்லை ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய பேக்லாக் இருக்கலாம். ஸோ மெயினா வந்து அந்த டஸ்கி டோன் வச்சு, ஏன்னா நம்ம படத்துல டைலாக் பேசிடுவாங்க, கருப்புன்றது ஒரு கலர் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அது ரியல் லைஃப்ல நம்ம சினிமாலே வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயம். அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இல்லை எப்படி? ஆக்சுவலி நான் ஃபேஸ் இங்க பண்ணதில்லை. சென்னைக்கு வந்ததுலேருந்து சென்னை மக்கள் யாருமே, எந்த டைரக்டர் சாப்பிட்டு யாருமே என்ன வந்து கருப்புன்னு சொல்லி என்ன வேணாம்னு சொன்னது கிடையாது. பெங்களூர்ல 2-3 நடந்திருக்கு எனக்கு அந்த மாதிரி. 2-3 பேர் சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஆயிருக்கு. பட் இங்க வந்து யாருமே என்ன சொல்ல அழகா இருக்கீங்கன்னு தான் சொல்றாங்க. ஓகே, ஒரு லைக் விண்டேஜ்ல ஹீரோயின்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு இது இருக்கு, உங்களுக்கு மாடர்னாவும் நல்லா இருக்கீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் சொல்லல, இதுக்கப்புறம் சொல்ல வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, பெங்களூர்ல என்ன ஆச்சு கன்னட மூவிஸ் பண்ணும்போது அந்த இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு? ஓகே, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணேன், அதுல ஹீரோ வந்து ரொம்ப வெள்ளையா இருப்பாரு. ஓகே, பட் எப்படியோ படம் பண்ணி முடிச்சுட்டாங்க, கேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க அந்த படத்தை. நெக்ஸ்ட் ஒரு படத்துக்கு போகும்போது ஒரு சீரியல், ஆக்சுவலி அது ஒரு ஹீரோயின் இதுக்கு ஆடிஷன் எடுத்தப்போ அங்கேயும் அவ்வளோதான், ஹீரோ வந்து வெள்ளையா இருக்கான்னு சொல்லி என்ன வேணாம்னு சொன்னாங்க. ஓகே, அவங்க வெள்ளையா ஏன் தப்பா அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. அது ஒரு டிப்ரெஷன் போய், அப்போ இன்னொன்று என்ன, வில்லேஜ் கான்செப்ட் மட்டும் தான் இந்த மாதிரி டஸ்கி வில்லேஜ் பொண்ணுக்கு மட்டும் தான் இந்த கலர் சூட் ஆகும் சொல்லி பிராண்ட் வச்சிருக்காங்க. ஒரு 2-3 பேர் நான் பார்த்தது, 2-3 பேர் அப்படி இருக்காங்க. பட் மற்றவங்கலாம் எப்படின்னு தெரியல, நான் பெருசாக அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பெங்களூர்ல இதுக்கே உடஞ்சி வந்துட்டேன் நான். ஓகே, அடி வாங்கி வந்துட்டேன். பட் இங்கே எனக்கு யாரும் சொல்லலை. ஓகே, வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. கண்டிப்பா, அஃப்கோர்ஸ் நான் வந்த ஒரு மாசத்துல சைன் பண்ணேன், நம்புவீங்களா மாட்டீங்க. வந்த ஒரு மாசம் தான் இருந்துச்சு, ஒரு மாசத்துக்குள்ளே ஃபர்ஸ்ட் படம் சைன் பண்ணேன். தென் அதுக்கு 10 days கழிச்சு மார்கன் சைன் பண்ணேன். மார்கன் ஷூட்டிங் முடியும் போது நான் இங்க யாருமே என்ன வேணாம்னு சொன்னது இல்லை இது வரைக்கும். ஆடிஷனோ போய் இல்ல மீட்டிங் போய் யாரும் என்ன வேணாம்னு சொன்னது இல்லை. ஆக்சுவலா உங்களுடைய நேம் ஒரிஜினல் நேம் கனிமொழி அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஷேஷ்விதா வந்து ஸ்டேஜ் நேமா இல்ல என்ன தெரியுமா, கனிமொழி வந்து சின்ன வயசுல அப்பா அம்மா ஆசைப்பட்டு வச்ச ஒரு பேர். அதுக்கப்புறமா அந்த மம்மி வந்து கொஞ்சம் இதெல்லாம் பாப்பாங்க, நியூமராஜில பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க கனிமொழி வந்து ஏதோ சனி தோஷம் ஏதோ சம்திங் இருக்குன்னு சொல்லி வச்சாங்க. பட் நான் இப்ப 2 பேர் வச்சுக்கிட்டேன், 2 வச்சுக்கிறேன், உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 2மே இருக்கட்டும் சொல்லி ஷேஷ்விதா கனிமொழி தான் பேருக்கு. ஓகே, பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஷேஷ்விதா ராஜு. ஆமா, அப்புறம் வந்து கனிமொழின்னு வச்சுக்கிட்டேன். இதுக்கு சும்மா ஏன்னா இதை வச்சு சில பேர் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டேன். ஓகே, என்ன வச்சு யாரும் கண்டென்ட் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நீங்க பெங்களூர் போனா தமிழ் பொண்ணு ஃப்ரம் பெங்களூர். ஓகே, எப்படி அது? அம்மா அப்பா தமிழ் தான் மோஸ்ட்லி. அவங்க வந்து இங்க தான் வளர்ந்தாங்க, பட் கல்யாணம் பண்ணிட்டு அங்க வந்துட்டாங்க. ஸோ நாங்க அங்கதான், நானும் தம்பி எல்லாம் அங்கதான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே பெங்களூர் தான். ஓகே, நைஸ். அண்ட் நீங்க சொல்லியிருந்தீங்க எனக்கு டான்ஸ்ல செம இன்ட்ரெஸ்ட் டான்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ ரெட் கலர் ட்ரெஸ் வேற வந்து போட்டு வந்திருக்கீங்க. எங்களுக்கு டக்குன்னு மோனிகா பெல்லுச்சி தான் ஞாபகம் வருது. ஸோ அப்படியே ஒரு 2 ஸ்டெப் மட்டும் போட்டீங்கன்னா நம்மளுடைய வியூவர்ஸ் ஆமா நம்ம வியூவர்ஸ் ஹாப்பி ஆயிடுவாங்க. மோனிகா பெல்லுச்சி ஆல்ரெடி அந்த ரீல்ஸ் போட்ட இன்ஸ்டால போட்டீங்க, நம்மளோட வியூவர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவா. எங்க ஆமா நம்ம கேமராமேன் ஸ்லைட்ல நல்லா செட் பண்ணிட்டோம். அந்த ஸ்டெப் அவங்க போட்டது ரீல்ஸ் போட்டேன். அப்புறம் நான் சும்மா ரீல்ஸ் தான், அந்த ரெட் Dressல ஒரு ரீல்ஸ் போட்டுருக்கேன். அந்த பட் டான்ஸ் ஆடி, அதனால தான் இப்ப டான்ஸ் ஆட சொல்றோம். ஸ்டெப் தெரியல, நான் பார்க்கலையே, அத பாத்துக்கோங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வேணாங்க டான்ஸ் வேணாம். ஏன் டான்ஸ் பிடிக்கும், டான்ஸ் வரும்னு சொல்லிட்டு டான்ஸ் வேண்டானா கேமரால அட்ஜஸ்ட் பண்ணதுக்காக அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நம்ம ஓகே இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் அது பண்ணிக்கலாமா? டன்னா ஓகே. ரீல்ஸ்னு சொன்னதுனால எனக்கு இது ஞாபகம் வந்தது. பிஃபோர் ஆக்டிங் ரீல்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா இல்ல இன்ஸ்டால? இப்பதான் கிரியேட் பண்ணேன். ஓகே, இன்ஸ்டா ஐடி பாத்துருப்பீங்கல்ல, லைக் லாஸ்ட் இயர் ஐ திங்க் ஜூலை ஆகஸ்ட்ல தான் கிரியேட் பண்ணேன் நான். இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் எனக்கு சம்மந்தமே கிடையாது. எனக்கு வந்து என்னன்னா ஒரு ரீல்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம இது பண்ண வேண்டாம், நம்ம ஆக்டிங்குள்ள பண்ணி ஆக்டரா ஒன்று பண்ணலாம் நம்ம நினைச்சு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஏன் இந்த கொஸ்டின் அப்படின்னா, இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு படத்துல ஏதாவது புதுசா ஹீரோயின் இல்ல புதுசா யாருன்னா அறிமுகமாகறாங்கன்னா இவங்க இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரா இருப்பாங்களோ, ரீல்ஸ் பண்ணவங்களா இருப்பாங்களோ அப்படின்ற ஆட்டோமேட்டிக்கா ஒரு கொஸ்டின் வருது. அதனாலதான் கேட்டேன். ரீல்ஸ் எல்லாம் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல எப்படி? ரீல்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பா நான் பண்ணுவேன், பட் ரீல்ஸ் மட்டுமே பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்ம வந்து மூவிஸ் தான் மெயின் அந்த மாதிரி எனக்கு. ஓகே, அண்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணும்போது ஓகே அதுக்கான தீம், அதுக்கான ஏதாவது ஒரு அதுக்கு பேக் ஸ்டோரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோட்டோ ஷூட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணும்போது அதை பற்றின கமெண்ட்ஸ் நிறைய வருது. ஸோ நெகட்டிவாக நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பார்ப்பீங்களா ஆக்சுவலாக உங்களுடைய ஃபோட்டோ ஷூட்டில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்? நான் பார்ப்பேன். எனக்கு எதுவும் வந்து வல்கரா இது வந்தது இல்லை. என்ன நார்மலாக ஹாட் போடுவாங்க, செக்ஸி போடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி தப்பாக எதுவும் எனக்கு வந்தது இல்லை.
எப்படி சொல்றது, அது நம்ம விருப்பத்துக்கு நம்ம பண்ணா போதும். ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவங்களுக்குன்னு எவ்வளவு எந்த மாதிரி பண்ணணும்னு அவங்களுக்கு ஐடியா இருக்குல்ல, அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போகட்டும், நம்ம நம்மள மாதிரி பண்ணலான்னு. எனக்கு எதுவும் பெருசா அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே. இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் அப்படி கிடையாது. எனக்கு கம்ஃபர்டபுளான காஸ்டியூம்ல எனக்கு பிடிச்ச ஒரு லுக்ல நான் பண்ணுவேன். எனக்கு மோஸ்ட்லி ஹோம்லி பிடிக்கும், பொட்டு வச்சு சாரி கட்டி அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் மோஸ்ட்லி விண்டேஜ் தான் ட்ரை பண்ணுவேன். பட் இண்டஸ்ட்ரிக்குள்ள எல்லாமே வேணும், மாடர்னாகவும் வேணும், ஹோம்லியாகவும் வேணும் சொல்லி எல்லா மாதிரியும் பண்றேன். பட் என்னோட மெயின் ஃபோக்கஸ் வந்து ஹோம்லி தான். ஓகே ஓகே. இப்போ வந்து உமன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க எல்லா ஃபீல்ட்லையுமே சாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ சினிமா அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்கள அப்ஜெக்டிஃபை பண்றாங்க இல்லையா? ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி சொல்லலாம், அது வந்து மேபி பசங்களுக்கு பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும் போல. அதனால அவங்க வந்து பொண்ணுங்க அப்படின்னாலே வந்து இப்படிதான் கிளாமருக்கு தனியா, ஆக்டிங்க்கு தனியா வந்து அவங்களே டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. பட் இது வந்து நான் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால் ரெண்டுமே என்னால் பண்ண முடியும். ஆக்டிங் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன், லைக் நல்ல ஒரு ஹாட் கேர்ள், ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பொண்ணு, அந்த மாதிரி சீன்ஸ் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன்னு நான் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் போல்டான ரோல் மார்கன்ல பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு உமன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து இப்போ சினிமாவில் ஒருத்தங்க நடிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள நிறைய பேர் வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு போல்டான ஒரு கேரக்டராக இருக்காங்க அப்படின்னும் போது நம்மளும் போல்டாக இருக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதுக்காக கேட்குறேன். கண்டிப்பாக போல்டாக தான் இருக்கணும். உமன் அப்படின்னு கிடையாது, எல்லாருமே பசங்க ஆகட்டு பொண்ணுங்க ஆகட்டும் போல்டாக இருக்கணும். எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே. பின் வாங்கி போகக்கூடாது. சைலண்டா இருக்கிறது வேற, பயந்து போறது வேற இல்ல. ஓகே. அந்த டிஃபரன்ஸ் இருக்குது ரெண்டுக்குமே. பயந்து போகாம அமைதியா வந்து வர எல்லாம் ஆப்போசிட்டிங்ல வர எல்லாமே என்ன சொல்லுவாங்க, எல்லா தவிர்ப்புகளுமா, வாட் இஸ் எதிர்ப்புகள். ஓகே ஓகே, சாரி. எதிர்ப்புகள் எல்லாமே வந்து நம்ம அமைதியா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இனிமே அக்ரெசிவா ஆகாம, ரொம்ப ரெஸ்பான்சிவ் பண்ணாம, இந்த மாதிரி வர்றது நெகட்டிவ் எல்லாம் விட்டுடலாம், பாசிட்டிவ் மட்டும் எடுத்துட்டு போல்டா எல்லாமே. இண்டஸ்ட்ரியில நிறைய நடக்குது, இண்டஸ்ட்ரியில லைக் பப்ளிக்லயும் ஒரு கடைக்கு போனா கூட அங்க ஒரு சேல் கீப்பருக்கும் ஒரு ஓனருக்கும் ஒரு இது போயிட்டு இருக்கும். அங்கேயுமே நம்ம போல்டா இருக்கணும். எங்கேயுமே ஆகட்டும், எல்லாமே வந்து நம்மள அட்டாக் பண்ண தான் செய்வாங்க. பொண்ணுங்கன்னா மெயினா பண்ண செய்வாங்க. அதெல்லாம் நம்ம போல்டா அதை ஃபேஸ் பண்ணணும், தைரியமா இருக்கணும். யார் வந்தாலுமே நான் நிப்பண்டா அப்படின்னு நம்ம நிக்கணும். ஓகே. இப்போ நமக்கு வந்து தமிழ் சினிமா நீங்க வந்துட்டீங்க, ஓகே ஃபைன். தமிழ் சினிமாவில் ஹீரோயின்ஸ் கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் ப்ரோட்டகனிஸ்ட் அண்ட் ஆன்டகனிஸ்ட் இவங்களோட ரோல்ஸ் வந்து பெருசாக எழுதிடுவாங்க. எழுதும் போதே அவங்களுடைய ஆர்க் ஆகட்டும், ஸோ காஸ்ட் அதெல்லாம் பெருசாக. பட் ஹீரோயின்ஸ் கேரக்டர் அப்படின்னு ஹீரோயின்ஸ் இல்லை, ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது அதோட ஆர்க்கோ இல்லை அதோட கேரக்டரைசேஷனும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்பயாவது ஒரு படத்தில் ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு 2 படத்தில் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அதனால தான் வெயிட் பண்ணுறீங்களா? ஸோ நல்ல ஸ்கிரிப்ட் வரணும், நல்ல ரோல் வரணும், அப்போ தான் நடிக்கணும் அப்படின்ட்டா இல்லை எப்படி? அப்படி எனக்கு வந்து நான் தான் டாமினேட்டிங்கா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. என்னால கதையில என்ன மாற்றம் ஆகுது, நான் என்ன இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கேன் கதைக்குள்ள, அதுதான் நான் பாக்குறேன். பட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா பெஸ்ட் தான் எனக்கு. அந்த மாதிரி ஆக்ஷன் வந்தா கூட நான் பண்ணுவேன், எப்படி இருந்தாலும் நான் பண்ணுவேன். பட் நல்லதா வரணும். எப்படி சொல்றது, படம் பார்த்து போகும்போது நான் மனசுக்குள்ள இருக்கணும், ஆடியன்ஸ் மனசுக்குள்ள, அவ்வளவுதான். ஓகே. இல்ல இந்த டைரக்டர் இந்த படம் பண்றாங்கல்ல, இந்த ஹீரோ நடிக்க போறாங்க அப்படின்னா கதை கேட்க மாட்டேன், என்ன ரோல்னு கேட்க மாட்டேன், நடிச்சிரும் அப்படின்னா எந்த டைரக்டர், எந்த ஹீரோ? வெற்றிமாறன் சார், ஓகே, பாரஞ்சித் சார், இவங்க 2 பேரும் பண்ணா நான் கேட்க மாட்டீங்க. கூப்பிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி போயிடுவேன். 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதனால அவரு ஹீரோ வந்துட்டு மணிகண்டன் சார். ஓகே. அவரு கார்த்தி சார் எனக்கு பிடிக்கும். ஓகே. 2 பேரும் நைஸ். எஸ், அவங்கதான். ஓகே. வெற்றிமாறன் சார், பாரஞ்சித் சார் இவங்களுடைய ஆக்சுவலா இவங்க 2 பேரோட படங்கள்லயுமே வந்து அந்த உமன்ஸ் கேரக்டரோட நல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் எனக்கு பிடிக்கும். அதனாலதான் அவங்க படம் பிடிக்கும். எல்லாம் 2 பேருக்கு எல்லாமே காலா பிடிக்கும். எல்லாமே அவங்க 2 பேர் படமும் எனக்கு எல்லாமே பிடிக்கும் தான். எனக்கு என்ன தெரியுமா, நான் ஆக்சுவலி எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு படம் ஒன்ஸ் பார்த்தா என்ன வாட்டி எனக்கு பார்க்க தோணாது. பட் இவங்க 2 பேர் படம் மட்டும் எனக்கு எத்தனை வாட்டி பார்த்தாலுமே எனக்கு போர் அடிக்காது, ஏன்னு தெரியாது. ஓகே. அந்த மாதிரி எனக்கு அதனால அந்த டைரக்டர்ஸ் ஏதோ சம்திங் இருக்கு அப்படின்னு தோணுது எனக்கு. ஓகே. மணிரத்னம் சார் பிடிக்கும். அவர் லவ் சீன்ஸ் எல்லாம் அப்பெல்லாம் எப்படி இருப்பா அந்த மாதிரி அவர் பிடிக்கும். ஓகே. நிறைய விஷயங்கள் சூப்பரா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ டான்ஸ் ஆட போறீங்க, அதுக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, थैंक यू. ஆட வைக்காம விட மாட்டீங்க என்ன? ரெட் Dress நீங்க போட்டு வந்ததனால தெரியாம போட்டு வந்துட்டு நீங்க வேற கலர் Dress போட்டுருந்தா கூட நாங்க அதை கேட்டிருக்க மாட்டோம். ரெட் Dress டான்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த போட்டு பண்ணிடலாமா? டன்.